வீட்டு வாசம் முன்னாடி எதுக்கு வந்து நிக்காளோ? லின்சி, லின்சிமா, இந்தா பின்னாடி தான்க்கா இருக்கேன், இருங்க வாரேன். ஐயோ, வீட்டை குறுகுறுன்னு பார்த்ததை பார்த்துருப்பாளோ? லட்சுமி அக்கா, என்ன விஷயம்? ஊருக்கு பிளான் பண்ணிட்டு கமுக்கமா இருந்துகிட்டேன். எப்போ போறோம், எத்தனை மணிக்கு போறோம், எத்தனை நாள் இருக்க போறோம்னு சொன்னா தானே தெரியும். அதுக்கு ஏத்தாப்புல வர முடியும். ஒரு நாள் தான்க்கா. அங்க போனா ஊட்டிக்கு போன மாதிரி இருக்கும். போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இவ்வளவு கம்மியான செலவுல ஊட்டி கூட்டு போயிட்டு வந்துட்டேன்னு என்ன சொல்லுவீங்க? அப்ப நம்ம ஊட்டிக்கு போலையா? நான் ஊட்டிக்கு போறேன்னு புது சொற்று எல்லாம் வாங்கி வச்சுட்டேன். ஏன்க்கா காலங்காத்தால வந்து காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நான் ஊட்டிக்கு போறேன்னு எப்போ சொன்னேன்? டூர் பிளான் பண்ணியிருக்கிறோம். ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு 500 ரூபா வாரீங்களான்னு தானே கேட்டேன். ஊட்டிக்கு போறோன்னு யார் சொன்னா? ராணி அக்கா தான் நம்ம ஊட்டிக்கு போறோம் அப்படின்னாங்க. நான் தான் காதில் சரியா சொல்றதை கேட்கல போல. ஆளுக்கு 500 ரூபா சாப்பாடு செலவு ஏற்ற கொடுத்தோம். போயிட்டு வரோம். 500 ரூபாய்க்கு இப்படி போயிட்டு வர முடியுமாக்கா? அதாச்சும் யோசிக்க வேண்டாம். அதானே, நான் தான் கூறுகட்டத்தனமா இருந்துட்டேன். நேற்று முட்டை வாங்கினியா? மல்லியம்மா 10 முட்டை 10 ரூபாய்க்கு வித்தாங்க. 10 முட்டை 10 ரூபாயா? என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னீங்களாக்கா? எங்களுக்கு புரட்டாசியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. வாங்கினேன்னா ஒரு 60 முட்டை வாங்கியிருப்போம்ல சொன்னீங்கன்னா. இப்போ என்ன, நான் 30 முட்டை வாங்கியிருக்கேன். அதில் 15 முட்டை வாங்கிக்கோ. அவ கொடுத்த மாதிரி 10 ரூபா ரேட்டுக்கு 10 முட்டை கொடுப்பீங்களா? என்ன லென்ஸ் இப்படி சொல்லிட்டேன்? உனக்கு இல்லாததா? டூர் போயிட்டு வந்தோடனே நான் கொடுக்கேன், வாங்கிக்கோ. அப்போ சரிக்கா. 10 மணிக்கு கிளம்புறோம்க்கா. நைட்டு காலையில் அங்கே போயிடுவோம். காலை சாப்பாடை முடிச்சுட்டு ரிட்டர்ன் நம்ம வந்துடுவோம். சரிம்மா, நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். இந்த 4 மணி நேரம் காலை சாப்பாடுக்கு 500 ரூபாயா? ஒன்றும் கேட்காம தெண்டத்துக்கு இப்படி நம்ம கொடுத்துட்டு நிற்கமே. எப்படி இந்த டூரில் நம்மளுக்கு ஒரு 2000 ரூபா மிஞ்சும். ராணியக்கா, நீ வா. உன்னதான் நினைச்சிட்டு இருந்தேன், அதுவே நீயே வந்துட்ட. அக்கா 10 மணிக்கு வேன் வந்துருமா? காலையில் அங்கே காலை சாப்பாடு அங்கேயா, வேறு ரிட்டர்ன் வந்துருவோம்மா. படிவு எல்லாத்துட்டையும் சொல்லிருங்கக்கா, நான் வீட்டுக்கு போகிறேன். கொஞ்சமாச்சும் மூச்சை விட்டு பேசு. எண்ணெயில் போட்ட கடுகு மாதிரி பொறன்னு பொறிக்கிறேன். டூர் போகிறோம்ல, டூரில் வச்சு மெல்ல பேசுவோம். எல்லாம் கிளம்புங்க, ரெடி ஆகுங்க. பொறுப்பெல்லாம் நம்ம மேலே தலையில் கட்டிட்டா எல்லாத்தையும் எப்படி போய் சத்தம் காட்ட? நம்ம 2 பிள்ளைகிட்ட சொல்லி விட்டுற வேண்டியதான், வந்துருவாளுங்க. லின்சி ஆண்டி வீட்டுக்கு வந்திருக்கேன்ப்பா. அந்த அண்ணன் உன்னையே பார்த்துட்டு இருக்காங்க. அம்மா இருடி, இவன் ஒரு மாசமா என் பின்னாடியே தான் வந்துகிட்டு இருக்கிறான். கார்த்தி, வேன் எப்போ வரும்னு கேளுப்பா. யார் லின்சி? கார்த்தி தான்க்கா. எங்க அண்ணன் மகன் ஊர்ல இருந்து வந்திருக்கான். ஆண்டி மாமாட்ட கேட்டேன், இப்போ 1/4 மணி நேரத்தில் வண்டி வந்துருமா? பையன் அழகா இருக்கான் லின்சி. கார்த்தி, உன் ஃப்ரெண்டு யாரோ 2 பேர் வராங்கன்னு சொன்னியே, அவங்கள அப்படியே பைக் எடுத்துட்டு வர சொல்லிடுறேன்மா. பஸ்ல இடம் பத்தாது. உங்க பைக்ல தான் வருவாங்க ஆண்டி. சரிம்மா, எல்லாரும் வேன்ல ஏறுங்க. வேன் வந்துருச்சு பாருங்க. லின்சி, நான் மாடு மேய்க்க வர்ற இடம் மாதிரியே இருக்குது. என்ன அங்க காஞ்சி போய் கிடக்கும், இங்க பச்சை பசேன்னு கிடக்குது. இது நம்ம ஊர் மாதிரி இருக்காக்கம் பார்க்க. எங்க பார்த்தாலும் கண்ணுக்கு பச்சேன்னு எவ்வளவு அழகா இருக்கு. நம்ம ஊரோட இதை சேர்த்து ஒப்பிடுத. வந்த வண்டி இவ்வளவு சீக்கிரம் வந்துருச்சு. என் மகா வந்த வண்டியை காணோம். அக்கா வந்த உடனே லலன்னுட்டே இருக்காதீங்க, வருவாங்கக்கா பின்னாடி. இப்பவே ஐசு நம்மளை விட்டுட்டு அவன் பக்கத்துல போய் நிக்கா பாரு. என்ன டீ ஒரு மாலியா முழிக்க? பாத்ரூம் வருதா? இங்கிட்டு ஓடாம பொம்பளை பிள்ளை மாதிரி ஒரு இடத்துல இரு வயசு. நீ என்ன லூசா? நான் இங்கதான் நிக்கேன். அவ ஐசு, அவதான் சுத்திட்டு வரா. எப்ப பாரு வயசு வயசுன்னு தான் அவன் வாயில வருது. என்னம்மா மூட்டி விடாத, அமைதியா இரு. எங்க அம்மா உங்ககிட்ட காசு கொடுத்து விட்டாலாம்ல, நான் கேட்கும் போதெல்லாம் கொடுக்கணும். வண்டிக்கு 500 ரூபா மட்டும் தான் கொடுத்து விட்டுருக்கா. அதை தவிர நீ எதையும் கேட்க கூடாதான். சோறு என்கிட்ட வாங்கிட சொல்லிட்டா. அதை தவிர அது இது நீ என்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன்னா பல்ல உடைச்சு விடுவேன். புண்ணியக்கார கிளவி ஒரு 10 ரூபா கூட கொடுத்து விடாம விட்டுருக்கா பாரு. பொய் வச்சுக்கிடுவேன் அவளை. ஆமா சித்தி 200 ரூபா கொடுத்து விட்டாலாமா அவனை கொடுக்க சொல்லி? ஏமா போய் சொல்லுதே? இப்பவே சொன்னா எனக்கு இப்பவே தா, அதை வாங்க போறேன் இதை வாங்க போறேம்மா. ஏதாச்சும் வீட்டுக்கு தேவையானதை வாங்கிட்டு போவோம். இவன்ட்ட கொடுத்தோம்னா கரியாக்கிடுவான். இவ்வளோ நேரம் ஆச்சு, என் மகா வந்த வண்டியை காணோம். போன் போடு லின்சி. இந்த அத்தைக்கு வேற வேலை